தங்க சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. 5 இயர்ஸில் மணி வந்து ஈஸியாக காம்பவுண்ட் ஆகிடும். நம்ம முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கோம், ரூல் 72 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். அது எப்படின்னா, இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதே 4 லட்ச ரூபாய் தானே. இப்போ 4 லட்சத்துக்கு நான் இப்போ 8 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா உடனே நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்காது. அந்த 4 லட்ச ரூபாய் ஜாப் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார், எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இதில் தான் எனக்கு சம்பளம் கிடச்சிட்ருக்கு, அதனால நான் அது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 25 வயசு ஒருத்தர் ஆகுது, அவர் வந்து 40 வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா, சப்போஸ் 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா, நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நமக்கு பல பேருக்கு கோடீஸ்வரர் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஸோ கோடீஸ்வரர் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூவாக இருந்தது. ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து கோடீஸ்வரருங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. ஓகே, கோடீஸ்வரர் எல்லாருனாலே ஆக முடியுமா? இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் கோடீஸ்வரர்னு சொல்கிறீங்க, நான் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேன்னு என்னால் முடியுமா? ஸோ கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நீண்ட கால முதலீட்டில் இணைஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒருத்தர்னால மாதம் 700 ரூபா சேமிக்கிறதுங்கிறது கஷ்டமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ 700 ரூபாங்கிறது ஒரு வேளை டீ சாப்பிட்டாலே வந்து 20 ரூபா ஆகிடுது. இன்றைக்கி ஒரு டீயை மிச்சம் பிடிச்சாலே ஈஸியாக வந்து ஒருத்தர் 700 ரூபா சேமிக்கலாம். ஸோ 700 ரூபா ஒருத்தர் மாதம் சேமித்தா 35 வருஷம் சேமிக்கணும். 35 வருஷம் சேமித்தோன்னா அட் த ரேட் ஆஃப் 15% வந்து நீங்கள் வந்து கோடீஸ்வரர் ஆகலாம். இல்லை எனக்கு வந்து 35 வருஷங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ கிடையாதுங்க, எனக்கு கம்மியாக தான் இயர்ஸ் இருக்குது அப்படின்னதுன்னா, 30 வருஷம் இருக்குது அப்படின்னதுன்னா, நீங்கள் 700 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 1450 ரூபா நீங்கள் வந்து சேமிச்சிங்கன்னா, அதே இது வந்து 30 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். அதே இது வந்து 30 வருஷம் இல்லை, எனக்கு 25 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும்னா நீங்கள் வந்து மாதம் 3000 ரூபா சேமிக்கணும். அதே இது வந்து 20 வருஷத்தில் நீங்கள் சேமிக்கிறதா இருந்ததுன்னா மாதம் ஒரு 6700 ரூபா சேமிக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்கள் 15%ங்கிறது ஒரு அசம்ஷன் போடுறீங்க, இந்த 15% அசம்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து என்ன கேரண்டி? இப்போ சென்செக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7980 இருக்குது. அன்றைக்கி 100ல் ஆரம்பித்தது வந்து 62,000 போயிட்டு இன்றைக்கி ஒரு 52,000 லெவலில் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் வந்து ஃபார் த லாஸ்ட் 42 இயர்ஸாக வந்து ஒரு 15% வந்து க்ரோ ஆகிருக்கு. அதை தவிர வந்து இன்றைக்கி வரக்கூடிய புது ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் வந்து 15% க்ரோத்துங்கிறது நிறைய கம்பெனியில் நடக்குது. சில கம்பெனிஸில் வந்து கிடையாது. ஈவன் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா கூட யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 100 வருஷமாக இருக்குது. அங்கே யூஎஸ் மார்க்கெட்லேயும் தெர் ஆர் கம்பெனிஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 100-200 கம்பெனி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 15-20% வருஷம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னதுன்னா, 15% க்ரோத் ஃபார் அனதர் 30 இயர்ஸ் இன் ஃபியூ கம்பெனிஸ் வந்து டெஃபினட்டாக பாசிபிள். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் பேன் நம்பர்னு பார்த்தா 3 கோடி மக்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள் தொகையில் 3 கோடி பேர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டெஃபினட்டாக த மோர் அண்ட் மோர் பீப்புள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக நம்மளால் அடைய முடியும். ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து ஓவர பீரியட் 15 கிடைக்கல அல்லது 14-13 கிடைச்சதுன்னா கூட ஸ்டில் நீங்கள் வந்து அந்த லெவலில் போகலாம். டெஃபினட்டாக நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 வருஷம் இருந்தால் ஒரு 700 ரூபாயோ, 30 வருஷம் இருந்தால் ஒரு 1445 அல்லது 1500 ரூபா, 25 வருஷம்னா 3000 ரூபா, 20 வருஷம் அப்படின்னா ஒரு 6700 ரூபா சேமிச்சிங்கன்னா டெஃபினட்டாக எல்லோரும் கோடீஸ்வரர் ஆகலாம். சரி, இப்போ மெயினாக வந்து முதல்ல என்னத்துக்காக நம்ம கோடீஸ்வரர் ஆகணும்? சரி, கோடீஸ்வரருங்கிறது நம்மளுடைய கனவாக இருக்கலாம். என்னத்துக்காக கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா, இன்றைக்கி விலைவாசிகள்லாம் நிறைய ஏறி போச்சு. நம்ம வந்து முன்னாடி வந்து முந்தின தலைமுறைகள்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருந்தாங்க. அதனால் வந்து நம்மளுடைய செலவு வந்து கம்மி. ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு டிவி அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி டிவி, ஒவ்வொருத்தருக்கும் தனி கார், ஒவ்வொருத்தருக்கும் தனி 2 வீலர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ வந்து டெஃபினட்டாக
நம்ம ஃப்யூச்சரில் தேவைப்படக்கூடிய தேவைக்கான மதிப்பு வந்து அதிகரிக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கனவையே எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னதுன்னா மினிமம் 1 கோடி ரூபாயாவது இருந்தால் தான் நீங்கள் வீடே வாங்க முடியும். ஸோ 1 கோடி ரூபாங்கிறது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷம் 35 வருஷம் சேமிப்புன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நீங்கள் வீடு வாங்கணுன்னாலே 1 கோடி தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு 1 கோடி தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய செலவு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு ஒன்று நடக்கும், மினிமம் ஸ்பெண்டிங் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுக்கே ஏகப்பட்ட செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலவு வந்து நம்ம நாளுக்கு நாள் செலவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த பணத்துக்கான தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோடீஸ்வரங்கிறது ஜஸ்ட் ஒரு இலக்கு. அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றதா இருந்ததுன்னா தென் நம்ம மணியை வந்து ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். அதர்வைஸ் என்ன பண்ணுவோன்னா நம்ம சேமிப்போம், அப்புறம் ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம். அதனால் கோடீஸ்வரருங்கிறது ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம வந்து சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். கவுன் பனேகா குரோர்பதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிதாப் பச்சன் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருப்பார். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 1000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த கொஷின் வந்து 2000, அடுத்து 4000, 8000 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு 13வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 50 லட்ச ரூபா இருக்கும். 14வது கொஷின் வந்து 1 கோடி ரூபாய். இங்கே வந்து என்னென்னா கொஷின் வந்து எப்போதுமே ஒரே ஒரு கொஷின் தான். இன்ஃபேக்ட் வந்து ஒரு காமெடியில் வந்து நம்ம விவேக் கூட சொல்லியிருப்பார், நீங்கள் டேரெக்டாக அந்த 14வது கொஷின் போயிடுங்க, ஸோ தட் நான் வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 கோடி எப்படி கிடைக்குதுன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட். 1000 வந்து 2000 இருக்கு இல்லையா, அந்த பேஸ் அந்த 2 தான் வந்து 4 ஆகுது, 4 வந்து 8 ஆகுது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது வெறும் 700 நம்ம 700 தான் சேவ் பண்ண சொல்கிறாரு, 700 ரொம்ப கம்மியான மணி, அதுவும் 35 வருஷங்கிறது வந்து 420 மாதம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய நம்ம போற்றக்கூடிய மணியே ரொம்ப கம்மி, அதை 4 லட்ச ரூபா கூட போடலை, அது எப்படி 1 கோடி ரூபாய் வரும் அப்படின்னதுன்னா இங்கே வந்து இந்த காம்பவுண்டிங் அதுதான் வந்து. ஏன்னா எவ்ரி 15 இயர்ஸ்லன்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸில் மணி வந்து ஈஸியாக காம்பவுண்ட் ஆகிடும். நம்ம முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கோம், ரூல் 72 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். அது எப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து மணி வந்து டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன கேட்கணும்னா எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்கணும். சப்போஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா 6 வருஷத்தில் மணி டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னார்னா 72 டிவைடட் பை 6 அப்படின்னதுன்னா அவர் வந்து 12% இன்ட்ரெஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 18% கிடைக்கும் அப்படின்னதுன்னா 72 டிவைடட் பை 18 அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 வருஷத்தில் டபுள் ஆகிடும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 15% சொல்லியிருக்கோம். அப்போ 72 டிவைடட் பை 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் வந்து பார்த்தா மணி வந்து டபுள் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷத்துக்குன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், 1500 அதே சமயத்தில் வந்து 35 வருஷம்னா 700 சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாதி பாதியாக வரும், விச் மீன்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து இது டபுள் ஆகுது. ஸோ காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஓவர் அ பீரியட், நீங்கள் லாங் டேர்மில் வந்து மோர் தென் யுவர் மணி எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சில பேர் கூட சொல்லுவாங்க, அப்போ இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதே 4 லட்ச ரூபாய் தானே, இப்போ 4 லட்சத்துக்கு நான் இப்போ 8 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா உடனே நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்காது. அந்த 4 லட்ச ரூபாய் ஓவர் அ பீரியட் ஆஃப் 35 இயர்ஸ் 420 மந்த்ஸில் தான் வந்து காம்பவுண்ட் ஆகுது. ஸோ காம்பவுண்டுக்கு வந்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னதுன்னா டைம் அது ஸ்டே பண்ணியிருக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, அவங்க வந்து மாதம் 10% தான் சேர்க்குறாங்க. 25 வயசில் வேலைக்கு போகிறாங்கன்னா 60 வயசில் அதுக்கு மேலே வந்து காம்பவுண்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து 1 கோடி ரூபான்னு சொன்னோம். அது 1 கோடி மட்டும் கிடையாது. நான் சொல்கிறது வந்து 700 ரூபாய் வந்து இன்றைக்கும் 700 ரூபாங்கிறது ஓவர் பீரியட் நம்ம வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பல கோடியவே நம்ம சேமிக்க முடியும். அந்த கோடி சேர்ந்ததுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஜாப் நிரந்தரம் கிடையாது. ஈவன் ஜாபில் கூட வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் கிடையாது, கவர்மெண்ட் ஜாப்லேயே பென்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம சேர்க்கக்கூடிய மணிலேருந்து சப்போஸ் ஒரு மல்டிபிள் க்ரோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா வெல்த்து ஒரு கோடியோ 2 கோடி ரூபாயோ வச்சுக்கிட்டு அதுலேருந்து மாதம் எஸ்ஐபி சொல்கிறோம் இல்லையா, எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா 1 crore அல்லது 1 crore மேலே ஒரு கார்பஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதுலேருந்து நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மாதம் ஒரு 75,000 ருபீஸோ 1 lakh ருபீஸோ வேணும் அப்படின்னதுன்னா அந்த மணிலேருந்து வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 crore வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பென்ஷனுக்கான தீர்வு அது. அல்லது முன்னாடி தலைமுறையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் வீடு பணம் இருந்ததுன்னா வீடு வாங்குறாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து வீடுங்கிறது ஒரு கனவு, அந்த சமயத்துலலாம் என்னால் வாங்க முடியல, பையனை படிக்க வைக்கணும், அது மாதிரிலாம் முடிஞ்சு போச்சு, நான் வந்து என்கிட்ட மணி இருக்குது, நான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு அது ஒரு பெரிய கனவு தீராத ஆசை அப்படின்னதுன்னா ப்ராபப்ளி யூ கேன் பை சம்திங், அதை வீடாக வந்து மாற்றிக்கலாம். அல்லது நீங்கள் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்றைக்கி வந்து பீப்புள் வந்து தே வாண்ட் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கண்ட்ரி பார்க்கணும், நிறைய மக்களை பார்க்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் நிறைய கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம், அது வந்து அனதர் ஆப்ஷன். அல்லது பசங்களுடைய மேரேஜ் நல்லா பண்ணலாம். அல்லது படிக்க வைக்கிறது இன்றைக்கி வந்து எல்லாருமே ஈவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வந்து பார்த்தோன்னா தே ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் ஃபாரினில் படிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதனால் உங்கள் பையனையோ பொண்ணையோ ஃபாரினில் படிக்கணும் அப்படின்னதுனா கூட அந்த மணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னதுன்னா, இதுக்குன்னு நம்ம சேர்க்கக்கூடிய மணியை வந்து அட் எனி காஸ்ட் அதை வந்து தொடாமல் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மணி சேர்ந்தவுடனே அந்த சமயத்தில் வேறு ஏதாவது ஒரு தேவை இருந்ததுன்னா அதை எடுத்து அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை விட்டுடுவோம். அதனால் இந்த மணி நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளின்டாக நீங்கள் சேர்க்கணும். அது மாதிரி சேர்த்தோன்னா ஒன்று வந்து அந்த ஒரு இலக்கை நோக்கி முதலீடு பண்ணும்போது நமக்கு எப்போதுமே வந்து வெற்றி வந்து ஜாஸ்தி. ஸோ ஒன்று பெரிய அமௌண்ட்டு நம்ம சேர்த்தாச்சு, அதே சமயத்தில் லாங் டேர்ம் கோல்ஸ் நிறைய கோல்ஸையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அதனால் டெஃபினட்டாக ஒரு இலக்கோட முதலீடு பண்ணுங்கள். நடுவில் மார்க்கெட் கீழேயும் மேலேயும் ஏறி இறங்கிட்டுருக்கும், அதை கண்டு பயப்படாதீங்க. கீழே வந்ததுன்னா யூ இன்வெஸ்ட் மோர். அப்படி பணம் இல்லையா ஜஸ்ட் கீப் குவைட். டெஃபினட்டாக எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஓவர் பீரியட் கண்டிப்பாக மேலே தான் போகுமே ஒழிய கீழே இருக்காது. இன்றைக்கி வந்து ஜாபில் நிறைய ப்ரெஷர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் யாரெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாப் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார், எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இதில் தான் எனக்கு சம்பளம் கிடச்சிட்ருக்கு, அதனால நான் அது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த வேலை பார்க்கக்கூடியதில் சம்பளம் கிடைக்கிது, ஆனால் மனசுக்கு அந்தளவுக்கு அதில் நாட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 வருஷம் அல்லது 20 வருஷத்தில் நான் ஐ வாண்ட் டு ரிட்டையர். இன்றைக்கி ஒருத்தர் வந்து லெட்டஸ் அஸ்யூம் 25 வயசு ஒருத்தர் ஆகுது, அவர் வந்து 40 வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா, சப்போஸ் 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா மாதம் 15,000 ரூபா 15 வருஷம் அட் த ரேட் ஆஃப் 15% வந்து 1 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ணிடலாம். முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன், 20 வருஷத்தில் 6,700 ரூபா. ஸோ 6,700 7,000 ரூபா ரஃப்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 20 வருஷத்தில் 1 கோடி ரூபா வந்துடும். அது வந்து ஓரளவுக்கு சைஸபிள் மணி. அப்போ நீங்கள் 25 இயர்ஸில் என்னை மீட் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணுறீங்கன்னா 45 இயர்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பார்க்கலாம், அல்லது நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் மற்றவங்களுக்காக வாழ்ந்துடுங்க. அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழறதுக்கு டெஃபினட்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய சேமிப்பு த்ரூ எஸ்ஐபி மோட் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.